ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து தோசை மாவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து தோசை மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். தோசை மாவில் வந்து நான் ஒரு வெங்காயத்தை வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து போண்டா மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பதத்துக்கு இருந்தால் போதுமானது. இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதில் வந்து கையிலையாவது எடுத்து போடலாம், ஸ்பூன்லேயாவது எடுத்து போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நல்லா வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அடி பிடிச்சி போய் அடியில் ஒட்டிக்கும் அது. இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாம். மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாறினா போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கருக விடாதீங்க. இந்த கோல்டன் கலர் வந்தாலே போதும். இப்போ வந்து எடுத்துக்கலாம். நம்ம தோசை மாவு போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றாவே எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரலையும் பாய்.